இல்லை 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 அதாவது இப்போ அதிமுக வேறு எந்த கட்சியிலையும் இல்லாமல் இன்னும் நான் அதிமுக தான் போராடிட்டு இருக்கிறவங்க மட்டும் இல்லை, பல மனம் ஆச்சரியங்களால் திமுகவில் போய் சேர்ந்தவங்க, வெவ்வேறு கட்சிகளில் போய் சேர்ந்தவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் திரு தோப்பு வெங்கடாச்சலம் இருக்கார், அவர் இங்கேருந்து நீக்கப்பட்டார் அல்லது சரியாக அவரை பயன்படுத்தலை, அதனால தான் அவர் திமுகவில் போய் சேர்ந்தார். அதே மாதிரி செந்தில் பாலாஜியே அதிமுகவில் இணைவதற்காக வந்தார், சேர்த்து கொள்ளப்படாததுனால அவர் வேறு கட்சியில் போய் சேர்ந்தார். அப்போ அம்மா மறைகிற பொழுது அதிமுகவில் உறுப்பினர்களாக இருந்தவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைகிற பொழுது அதிமுகவில் உறுப்பினர்களாக இருந்தவர்கள், அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 70 வயசை தாண்டி இருப்பாங்க. அவர்களது கனவு ஆசை கூட தங்களது இறுதி காலத்தில் அவர்களை அடையாளம் காட்டிய அதிமுக உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என்பது தான் தொண்டர்கள் விரும்புகிறாங்க, அவர்களும் விரும்புகிறாங்க. அதனால் இது நாங்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அடைப்பதற்கு விரும்பலை. எம்ஜிஆர் காலத்தில் இந்த இயக்கம் வலுப்பெற, அம்மா காலத்தில் இந்த இயக்கம் வலுப்பெற உழைத்த அனைவரும் இன்றைக்கு கால சூழ்நிலையில் வெவ்வேறு கட்சிகளில் அங்கம் வகித்தாலும் கூட அவர்களும் இந்த இயக்கத்தோடு இணைந்து, இப்போ திருநாவுக்கரசர் இருக்கார், அவர் காங்கிரஸில் இருக்கார், அது மாதிரி பல பேர் அனைவரும் இணைய வேண்டும் என்பது தான் தொண்டர்களது விருப்பமாக இருக்குது. அந்த விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை ஒருங்கிணைக்கிற பணியைத்தான் நாங்கள் செய்கிறோம். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் அவர் சொன்னது தான் உண்மை. நீங்கள் யாரோ கேட்டீங்க எடப்பாடி ஒத்துக்குவாரான்னு சொல்லி. எங்கள் இருவருக்கும் ஜெயசிடி அண்ணன் எல்லாத்துக்குமே நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி யாரும் இல்லை, பழைய நண்பர், நல்லவர், வல்லவர், எல்லாம் கரெக்டு தான். நிச்சயமாக ஒத்துக்குவார். ஏன்னா கட்சியை காப்பாற்றி ஆகணும், ஒத்துக்குவார். நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் இதில் பிரிவினை வேண்டாம், ஒப்புக்கொள்வார். எனக்கு என்னென்னா, திரும்பி அழுத்தமாக சொல்கிறேன், நான் கவலைப்படுறதில்லை. ஒப்புக்கொள்ளவில்லை, பிரிந்து சிதறி இருக்குமே, ஆனால் தொடர்ந்து தேசிய கட்சி உள்ளே வந்துவிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கோம். திராவிட ஐடியாலஜி கொண்ட திராவிட கட்சிகள் தான் தொடர்ந்து தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற ஒரே கொள்கையோடு நின்று கொண்டு இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதை சாதாரணமாக நினைக்க வேண்டாம், சீரியஸாக எடுத்துக்கோங்க. இதில் வெற்றி அடைவோம். நன்றி, வணக்கம்.